பிரெக்னன்சினா எல்லாருக்குமே க்ளோயிங் ஃபேஸா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. சிலருக்கு நாசியா, வாமிட்டிங், டயர்ட்னஸ், பேக் பெயின் இது எல்லாமே இருக்கும். சிலருக்கு பிரெக்னன்சி டைம்ல ஹெமராய்ட்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும். அவங்கலாம் என்ன திங்க் பண்ணிப்பாங்கன்னா, மத்தவங்களுக்கெல்லாம் பிரெக்னன்சி வந்து க்ளோயிங்கா இருக்கு. நமக்கு மட்டும் தான் இப்படி ஸ்ட்ரகிள்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள வொரி பண்ணிப்பாங்க. பட் பிரெக்னன்சில இது எல்லாம் காமன் தான். இதுவும் ஓகே தான். இட்ஸ் நாட் அ பேட் திங். இதுவும் நார்மல் தான். ஓகே. ஸோ இதுவும் நார்மல் தான் அப்படின்றத சொன்னீங்க. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து எப்படி ஒரு பிரெக்னன்சின்னு வந்துட்டாலே ஒரு மெட்டர்னிட்டி ஷூட் வந்து காமனா இருக்கும். பிரெக்னன்சின்னு இருந்தாலே அந்த வுமன் வந்து ஹேப்பியா தான் இருக்கணுன்றது வந்து ஒரு கம்பல்சரியா இருக்கு. பட் நீங்க சொல்ற மாரி இத்தன ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ற விமென் வந்து அந்த ஸ்டேஜ வந்து ஸ்ட்ரக்லிங்கா தான் ஃபேஸ் பண்றாங்க. ஹேப்பியா ஃபேஸ் பண்ணலனா அவங்களுக்கு ஒரு கில்ட் ஏற்படலாமா மேம்? டெஃபினட்டா ஏற்படும் அந்த கில்ட்டு. அந்த கில்ட் எப்படி இருக்கும் அப்டின்னா, எல்லாரும் நல்லா ஹேப்பியா இருக்காங்க. ஆனா நான் மட்டும் தான் டயர்டா இருக்கேன். ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கு அப்டின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் இப்டி ஃபீல் பண்ணுவாங்க. 2 வெரைட்டி இருக்கு. ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து ரொம்ப பயத்தோட, குழந்தை சேஃபா இருக்கணும், நம்ம கரெக்ட்டா இருக்கணும்னு அந்த பிரெக்னன்சி ஃபேஸ என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஒரு பயத்தோடயே கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா செகண்ட் பேபி வரும்போது அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ஃபேஸ ஹேப்பியா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இதனால ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி நம்ம ஹேப்பியா என்ஜாய் பண்ண முடியலையேன்னு ஒரு கில்ட் வரும். சிலருக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனா செகண்ட் பேபிக்கு வந்து வரும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைய பார்த்துக்கணுங்கிறது இருக்கும். அண்ட் வீட பார்த்துக்கணும் அதெல்லாம் இருக்கும்போது, செகண்ட் பேபிய வந்து அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. அதனால கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க.